ஹாய் ஆல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் உறவில் விரைவில் வெந்து வெளியேறிடுது. நிறைய பேர் வந்து இதை பற்றி நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கமெண்ட்லேயும் சரி, ஃபஸ்ட்டு வந்து மெயில்லேயும் சரி வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு சீக்கிரமாக வந்து ஒரு 5 to 3 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உடலுறவில் ஈடுபடும்போது விந்து வெளியில் வந்துடுது. ஸோ இதனால் நான் திருப்தியும் அடையலை, அதே மாதிரி என்னோடய ஒய்ஃபை நான் திருப்திப்படுத்தினதும் எனக்கு தெரியலை. இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஒன் பை ஒன்னாக வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் நம்ம வீடியோஸ் போட முடியும். அதனால் நீங்கள் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வீடியோவோ போட முடியாது. அண்ட் இதை தாண்டி நான் வீடியோவோ போடுற அந்த விஷயத்தை தாண்டி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இது இப்படி இருக்குது, உங்களுக்குன்னு பர்சனலாக இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற போது உங்களுக்கு ஏதாவது நான் சொல்கிறனும், நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த மந்த் எண்டு அப்படி இல்லைன்னா ஜூலை 1 அதில் வந்து ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிரும். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ வந்து வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா விந்து வெளியேறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து உடலுறவில் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து ஒரு உணர்வு வரும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து விந்து வெளியேற மாதிரி இருக்குது அப்படின்ற போது அதை ஸ்டாப் 1 மினிட் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு கொஞ்சம் உங்களால் வந்து நீடிக்க முடியும். கொஞ்சம் ஒரு இப்போ இதை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7 மினிட்ஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியேறது வந்து உங்களுக்கு டைம் அதிகமாகும். இதனால் நீங்கள் உடலுறவில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ 5 நிமிஷம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ணும்போது அதுக்கு அடுத்த டைம் பண்ணும்போது ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது வந்து பெரிய டாபிக். இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒன்லைனில் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பதட்டமாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுறது, வேறு மனநிலையில் இருக்கும்போது பண்ணுறது, இல்லை வந்துட்டு எங்கே வந்துட்டு இவங்களை நம்ம திருப்திப்படுத்த முடியாதோ, இல்லை வந்துட்டு எங்கன்ற ஏதோ ஒரு உள்ளுணர்வில் இருக்கக்கூடிய பயம், பதற்றம். சரிங்களா? இன்கேஸ் இப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, புதுசாக வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் உடலுறவு இந்த மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறீங்கன்ற போது உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமாக இருக்கும். நம்ம பண்ணுறது சரியா, இந்த மாதிரி வந்து மைண்டில் வந்து வேறு தாட்டு போயிட்டே இருக்கும். உங்களோட இயக்கம் வந்து கீழே இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகுனா ஹார்மோனல்ஸ் வந்து அந்த இம்பேலன்ஸ் ஆகிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக வந்து இது பண்ணிக்குவோம். ஸோ எண்ணங்கள் எல்லாத்தையும் மைண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறத மட்டும் முழு கவனத்தை கொடுங்க. பதட்டப்படுறது, பயப்படுறது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியோ இல்லை ஒரு கேப்போ எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதனால் கொஞ்சம் வந்து இந்த விந்து வெளியேறது வந்து உங்களுக்கு தள்ளி போகும். ஒரு நான் சொன்ன மாதிரி தான், ஒரு இப்போ நார்மலாக ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது, 2 நிமிஷம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு. அதெல்லாம் வந்து விந்து தள்ளுதல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்க்க வேண்டிய விஷயந்தான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை மேம், நான் நல்லா தான் இருக்கேன், பட் ஆனால் எனக்கு நடக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி மெயினான விஷயம், உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகளையும் மாற்றிக்கோங்க. உணவு பழக்கத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு எப்படி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி ஆண்களுக்குமே ஹார்மோனல்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட இம்பேலன்ஸுமே இது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஜிங்க் ரிச் ஃபுட்டு, மெக்னீஷியம், வால்நட்டு, இந்த மாதிரி நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸே ரொம்ப ரொம்ப நல்லது தான். ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி பூசணி விதைகள், இது எல்லாமே வந்து இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த மாதிரியான உணவுகளை உங்களோட லைஃப்பில் வந்து மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து தம் அடிக்கிற பழக்கம், இல்லை வந்து ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். உடனே ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா அதோடைய அளவுகளை குறைங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டெய்லி பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து தடுக்கப்படும். நீண்ட நாள் அந்த மாதிரி பழக்கத்தில்
இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த விந்து முந்துதல் அப்படின்றது உங்களுக்கு வரத்தான் செய்யும். அதை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது வந்து ஆண்கள் பெண்கள் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு காமனான விஷயம். ஸோ அதனால தான் வந்து லேடிஸ்க்கெலாம் வந்து பிசிஓஎஸ் பிசிஓடிலாம் வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இந்த மாதிரி விந்து முந்துதல், விந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது, விந்துக்கு வந்து சத்தே இல்லாமல் இருக்கிறது, விந்து நீந்துதல் இல்லாமல் இருக்கிறது, ஸோ இதனால் வந்து குழந்தை பேர் தள்ளி போகிறது, முழுமையாக வந்து உடலில் ஈடுபட முடியாமல் இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கு மெயினான காரணம் பதட்டம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறதுமே இதுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சிறுநீர் தொற்று இருக்குது, சிறுநீர் குழாயில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி வர ஆரம்பிச்சுக்கும். அண்ட் இதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா சுய இன்பம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. இது வந்து இப்போ ஓப்பனாக, ஏன்னா நம்ம சேனலோட டாப்பிக்கே அதை ஓப்பனாக பேசுகிறோம். நம்ம எஜுகேஷ்னலாக வந்து நம்ம கற்றுக்கணும். இதை என்னென்னா எல்லாருமே பண்ணுவாங்க, ஆண்களும் பண்ணுறாங்க பெண்களும் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப நாள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஒரு 25ன்னு வச்சுக்கோங்க ஏஜ், உங்களுக்கு ஒரு 30ல் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பிட்வீன் 5 இயர்ஸில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து சுய இன்பம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. டெய்லி பண்ணுறீங்களோ 1 நாள் to 1 நாள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுய இன்பம் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபைனா அந்த விந்து வெளியேச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உடல் உறவில் அப்படின்ற போது உங்களுக்கு அந்த விந்து வெளியேறது சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டீங்க. ரெண்டுக்கும் இதுதான் விஷயம். அதுதான் ஒரு ஆணும் இன்னொரு பெண்ணும் இணைஞ்சு உடலுறவில் ஈடுபடும் போது இந்த மாதிரி வந்து விந்து சீக்கிரமாக வெளியேறிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திருப்திப்படுத்தாது. ஆனால் இதுவே நீங்கள் சுய இன்பம் பண்ணும்போது சீக்கிரமாக வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவீங்க. ஸோ ரொம்ப நாள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 48 நாள் ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பழக்கமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இன்பம் அப்படின்றது. இப்போ நீங்கள் நீண்ட நாளாக வருஷக்கணக்கில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸும் சரி, அந்த உடல் உறவு சார்ந்து இயங்கக்கூடிய உறுப்புகளும் சரி, இது வந்து சுய இன்பத்துக்கு ரெடியாகிடும். புரியுதுங்க, அதுலேயே வந்து ரெடியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு பெண்ணோட உடல் உறவு கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த இது வந்து டக்குன்னு வந்து வெளியேறிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க, இப்போ தான் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, ஆனால் நீங்கள் சுய இன்பம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃப்யூச்சரில் பாதிக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அது அளவுக்கு மீறின அமிர்தமும் நஞ்சு. ஓகேவா? அதுக்காக வந்து ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு இருக்குது. சம் சுச்சுவேஷன் ஃபேமிலினால் நம்மளுடைய திருமணம் தள்ளி போகுது, இல்லை ஏதோ ஒரு இது எசன்ற போது எல்லாத்துக்குமே ஆசபாசங்கள்ன்றது வராமல் போகாது. பட் ஆனால் அதை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை தாண்டி ஒரு கேட்டகரிஸ் இருக்காங்க. என்னென்னா, வீட்டில் மனைவி இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. ஒன்ஸ் வந்து குழந்தைங்க இருந்துச்சுனாலும் சம்டைம்ஸ் வந்து மனைவியோடு சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்றபோது சுய இன்பம் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கோ ஒரு நாளைக்கு மனைவி கூட செய்யும்போது சீக்கிரமாக வந்து விளையாடுது அப்படின்னா இது நடக்கத்தான் செய்யும். கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுவுமே உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. உங்களை தாண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? ஏன்னா இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொண்டு வந்திருக்கணும், நான் மறந்துட்டேன். இந்த சுய இன்பம் பண்ணுறவங்க இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே மேரேஜ் ஃபிக்ஸ் வந்து 3 months 6 months அப்படின்ற மாதிரி கேப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் சேர்ந்து உடல் உறவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது சப்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையுமே எனக்கு சரியாக இருக்குது சிஸ்டர், எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை, நான் அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனாலும் எனக்கு இப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த இது யோசிக்காமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டான முடிவாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆப்ஷனாக சொல்கிறதா, ஒரு வேளை இது இருக்கும், இதை சரி பண்ணி பாருங்கள், ஒரு வேளை இது இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு ஆப்ஷனாக சொல்கிறதா. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி யோகா, அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே எக்ஸசைஸ்லாம் வரும். எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளை பாடியோட கனெக்ட் ஆனது தான். சரிங்களா? அண்டு உடலும் மனசும் ஒரே நிலையில் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு 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 விஷயம் நம்ம பண்ணும்போது
எழுதுறோன்னா எழுத்துல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அந்த மாதிரி உடல் உறவுனா அதில் மட்டும்தான் மற்ற எந்த சிந்தனையும் உங்கள் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. இது எல்லாமே பாதிக்கும். நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் அப்படி நடக்குது. ஏன்னா இந்த மாதிரி இருப்பீங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் டாக்டரை போய் செக் பண்ணுங்கள், என்னென்னு பாருங்கள், சரி பண்ணுங்கள். டாக்டர் சொல்கிற அட்வைஸை கேட்டு பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி கெட்ட பழக்கங்களை விட்டுருங்க தயவுசெய்து. அண்ட் அதேமாதிரி நல்ல ஒரு டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அது சரியாயிடும். அது எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சம் அப்படின்றது உங்களுக்கு என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து லைஃப்பில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வந்து நல்லா மாறும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சரிங்களா? இதுக்காக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தாழ்மையாக நினச்சிக்கிறது இல்லை வந்து இப்படி அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ அதை இது நினச்சி நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோஸ் பார்க்குறது பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் வருது. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். டாடா, பை, see you.